முளகுமூடு பேரூராட்சி மக்களே உஷார். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல பெரிய நோய் தொற்று வரும் அபாயம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இதோ இந்த ஓடையில ஓடுற இந்த கருப்பு தண்ணி தான். குமட்டுற ஸ்மெல்லோட பாசி பிடிச்சு நுரை தள்ளி ஓடுது பாருங்க. நம்ம முளமூடுல இருக்கிற நாஜில் மில்க் பிளான்டோட பின்புறம் உள்ள பைப்புல இருந்து வர்ற கழிவு நீர் தான் இதுன்னு மக்கள் சொல்றாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த தண்ணிய பகல்ல திறக்க மாட்டாங்களாம். இரவு நேரங்கள்ல தான் ரகசியமா திறந்து விடுறதா மக்கள் சொல்றாங்க. நைட்ல ஏன் திறக்கணும்? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே. மில்க் பிளான்ட்டுக்கு பின்புறம் உள்ள மடை வழியா வெளியேறும் கழிவுநீர் நேரடியா நாவலடி குளத்தை அடுத்துள்ள ஓடை வழியாக வருது. அங்கிருந்து ஆற்றை கடந்து அடிமடை வழியாக புதுக்குளம் வரை உள்ள விவசாயங்கள் நிலையங்கள் வழியாக பாயுது. யோசிச்சு பாருங்க, ஒரு குளத்தை ஒட்டியே விஷ ஓடை போகுது. முதல் பாதிப்பு கொசு தொல்லை. தேங்கி நிற்கிற இந்த சாக்கடை தான் கொசு உற்பத்திக்கான ஃபேக்டரி. இதனால டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா காய்ச்சல் வரும் அபாயம் 100% இருக்கு. இரண்டாவது, குடிநீர் பாதிப்பு. இந்த கழிவு நீர் நிலத்துக்குள்ள இறங்கி கிணத்து ஊத்து தண்ணியில கலந்து வருதுன்னு மக்கள் சொல்றாங்க. நாம குடிக்கிற தண்ணியே விஷமா மாறுது. இதனால வயிற்றுப்போக்கு, டைபாய்டு வரும். மூன்றாவது, விவசாய பாதிப்பு. இந்த விஷ தண்ணி தான் புதுக்குளம் வரைக்கும் உள்ள விவசாய நிலையங்கள்ல பாயுது. இதனால விளையிற காய்கறியை நம்ம தான் சாப்பிடணும். நான்காவது, தோல் நோய். இந்த ஓடையில விளையாடுற நம்ம குழந்தைகளுக்கு தோல் அரிப்பு, அலர்ஜி வருதுன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இது வெறும் கழிவு நீர் இல்ல, விஷம். ஆனா இதுவரைக்கும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் முளகுமூடு பேரூராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதிகாரிகளை, நோய் வந்த பிறகு ப்ளீச்சிங் பவுடர் தூவாதீங்க, நோய் வர்றதுக்கு முன்னாடி வாங்க வந்து ஆய்வு பண்ணுங்க. பிளான்ட்டுக்கு பின்புறம் இருந்து வர்ற நைட் ரிலீஸ் கழிவு நீரை உடனே தடுத்து நிறுத்துங்க. நாவலடி குளம், புதுக்குளம் விவசாயத்தையும் குளங்களையும் மக்களையும் காப்பாத்துங்க. இது முளமூடு மக்களோட கோரிக்கை இல்ல, எச்சரிக்கை.